மூக்குத்தி அம்மன் வேஷத்துக்கு நடிக்கிறதுக்கு யார் யாரையெல்லாம் நீங்கள் நினச்சிருந்தீங்க? நிறைய பேரை வந்து கேட்டோம். என் மைண்டில் அனுஷ்கா நயன்தாரா தான் இருந்தது. அப்போ வந்து ஸ்ருதி ஹாசன் என்னோடய ஃப்ரெண்டு. நான் அவங்கக்கிட்ட ரேண்டமாக வந்து ஒரு வாட்டி அவங்க கால் பண்ணாங்க, நான் எடுக்கல, திருப்பி கால் பண்ணேன். அப்போ வந்து இந்த கதையை சொல்கிறேன், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி நான் பண்ணுறேன்ட்டாங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன ஹீரோயின் ஓகே சொல்லிட்டாங்க. அப்படின்னும் போது இமீடியட்டாக ஓகே டன் அப்போ பண்ணலாம் அப்படின்னும் போது அவங்க தான் பண்ணுற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நயன்தாரா உள்ளே வராங்க. நான் வந்து பயங்கர ரொம்ப இதாகிட்டேன். என்னடா அது, நம்ம போய் ஸ்ருதி கிட்ட சொல்லி அவங்களுக்கு பிடிச்சி அதுக்கப்புறம் வந்து நம்ம இது மாதிரி நயன்தாரா வந்தோன்னே இப்போ அதுக்கப்புறம் நான் வந்து நயன்தாரா பண்ணுறாங்கன்றது சொல்லிட்டேன். நயன்தாரா எந்த தருணத்தில் நீங்கள் கதையை சொன்னீங்க? இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டேஜில் சார். அவங்க வந்து ரேண்டமாக ஒரு நாளைக்கு விக்னேஷ்வன் வந்து சொன்னார், என்னடா நீ நயனுக்கு சொல்கிறியா அப்படி கேட்டார். விக்னேஷ்வனுக்கு முன்னாடி அந்த கதை தெரியுமா? லைன் தெரியும், ஐடியா தெரியும், அதாவது ஃபுல்லாலாம் தெரியாது. அப்போ வந்து என்னடா நீ எல்லாருக்கும் சொல்கிறேன், என்கிட்ட சொல்ல மாட்டேன். சொல்கிறேன் 4:30 மணி, இது 4:30 மணி. நான் ஒரு 5:30 மணி 6 மணிக்கு அவங்க வீட்டுக்கு போயிட்டேன். போயிட்டு நான் சொல்கிறேன், சொல்லிவிட்டு ஃபஸ்ட் ஹாஃப் சொன்னோடனே நான் பண்ணுறேன்ட்டாங்க.